ஆன்மீக எண்ணமும் எதையும் மனதில் பெரிதாக வைத்துக் கொள்ளாத தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்ப்போம். கோச்சாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கிரக நிலைகள்: ராசியிலே சுக்கிரன், 3இல் சனி, 4இல் ராகு, 6இல் குரு, 8இல் செவ்வாய், 10இல் கேது, 12இல் சூரியன், சந்திரன், புதன். ராசியிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால வீண் வம்புக்கு போக வேண்டாம். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட பார்த்து நிதானமா பேசுங்க. 2ஆம் அதிபதி சனி ஆட்சியா இருக்கிறதுனால குடும்பத்துல உறவுகளால் சில பிரச்சனைகளையும் பணத்தால் சில பிரச்சனைகளையும் தருவாரு. இருந்தாலும் சுக்கிரன் இந்த டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் போறதுனால பிரச்சனைகளை சமாளிச்சுவீங்க. 3இல் சனி ஆட்சியா இருக்கிறதுனால எதையும் செய்யறதுக்கு தயங்குவீங்க, இல்லைன்னா ரீசன் ஏதாவது சொல்லுவீங்க, இல்லைன்னா எனக்கு முடியாது, எனக்கு வராதுன்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க, அதுக்கான பணம் கண்டிப்பா கிடைக்குங்க. 4இல் ராகு இருக்கிறதுனால தாய்கிட்ட இருந்து பிரிப்பாருங்க. ஒன்று படிப்புக்காக வெளியூருக்கு போய் காலேஜ் படிக்கிற மாதிரியோ, இல்லை குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு போய் படிக்கிற மாதிரியோ, அல்லது வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகிற மாதிரியோ இதுக்கான அமைப்பு தான் பண்ணி கொடுப்பாரு. 5ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்தால் கூட சுக்கிரனோட பார்வையில் இருக்கிறதுனால இது வரைக்கும் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் சேர்த்து நிம்மதியை அளிக்குங்க. ராசிக்கு அதிபதி குரு 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது வங்கி கடன் மூலம் ஏதாவது செய்யலாம்னு உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகுங்க. வீடு வாங்கலாம்னு யோசிச்சுருக்கீங்க, அதையும் செய்யலாம். அல்லது தொழில் செய்யலாம், கொஞ்சம் லோன் போட்டு ஏதாவது விரிவுபடுத்தலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கு சாதகமான பதில் இருக்குங்க. 7ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கிறதுனால சில பெண்களுக்கு மேரேஜ் நடந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. இல்லை சில பேர் வேலை விஷயமா வெளிநாடு போகிற மாதிரி வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இடமாற்றம் இருக்குங்க. 8இல் நீச்ச செவ்வாய் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சூழ்நிலையில் அசிங்க அவமானம், அதுவும் சகோதர சகோதரிகளால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. 10இல் கேது இருக்காருங்க. கேது எதையும் வளர்க்க கிரகம், அதுவும் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால இன்னும் வளர்க்கும் கிரகமாக இருக்குங்க. புதன் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பொதுவாக இந்த வேலை தொழில் செய்கிறவங்களுக்கும் மேன்மையும் வளர்ச்சியும் இருக்குங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இரவுல நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. தான தர்மம் செய்வீங்க. வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த நாளின் இறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. சுபவரையம் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வருவீங்க. கோயில் குளத்திற்கு தானம் செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. டிசம்பர் 18, 19 தேதிகளில் தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமங்க. அதனால உறவினர்களுக்கும் நட்பு விஷயத்திலையும் பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுவது கொஞ்சம் பிரச்சனைகளை குறைக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஏற்றமும் இறக்கமும் கலந்த மாதமாவே இருக்குங்க. நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபடுவது நல்லதுங்க.